கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் ஆசீர்வாதமான வசனம் எரேமியா 17 அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். முதலாவது பாருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, அதாவது கர்த்தர் மீது நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க யோசித்து பாருங்க, உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்குதா, இல்லைனா இந்த உலகத்திலேயோ உலக மக்கள் மீதோ இருக்குதா என்று ஆராய்ந்து பாருங்க. உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மீது வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான தேவைகளை கர்த்தரால் மாத்திரமே சந்திக்க முடியும். கர்த்தருடைய சமூகத்தில் அவர் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதே கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஜெபம். அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க தகப்பனே. இந்த வசனத்தின்படி மீது நம்பிக்கை வைத்திருக்கிற உடைய பிள்ளைகளுடைய முகம் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய சமூகத்தில் நெடுநாள் காத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் அப்பா ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க. காத்திருப்பது மனதை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயமான அற்புதமான காரியங்களை கட்டளையிட்டு பிள்ளைகளுடைய தலையை உயர பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ரைட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. பாக்கியவான் என்று அப்பா, பாக்கியவதி என்று உடைய பிள்ளைகளை அழைக்கத்தக்கதாக பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். உடைய நாம மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். God bless you.